கல்யாண வீட்டு ரசத்தையும் நல்லா மிஞ்சின மாதிரி ஒரு ரசம், அட்டகாசமான ரசம் வேணுமா உங்களுக்கு? இந்த ரசத்தை வச்சு பாருங்க. ஒரு டைம் வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த ரசத்தை செய்வீங்க உங்கள் வீட்டில். அதுதாங்க கொள்ளு ரசம். 200 ml கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். அது கூட நான் நல்ல பழுத்த தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த ரசம் செய்யறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அதில் இருக்க சாரெல்லாம் இறங்குற மாதிரி. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர். இது எல்லாத்தையும் குறை நம்ம மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சட்டியை கொண்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். ரசம் கொதிக்கிற டைமில் நம்ம அதுக்குள்ளே சின்ன கடாயில் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை நம்ம தாளித்து அதில் மேலே கொட்டிடலாம். ரசம் கொதிக்க வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரசத்தை மட்டும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ரசத்தை ஊற்றி தான் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.